சென்னை சூப்பர் கிங்ஸ் வரலாற்றிலே ஒரு புதிய விஷயம் வந்து சென்னை அணி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஆயுஷ் மாத்ரேவை முதல் மேட்ச்சு ஸோ இன்றைக்கி மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் ஆட வச்சுருக்காங்க. ஸோ சிஎஸ்கே எதிராக 17 வயதில் அறிமுகமான ஒரு வீரராக அவர் வந்து ஒரு வரலாற்று சாதனையில் இடம் பெற்றிருக்கிறாரு. வந்ததுக்கு சூப்பராக பேட்டிங் பண்ணார், கலக்குன்னு கலக்கினார். ஸோ ராகுல் திருப்பதியை ரீப்ளேஸ் பண்ணி தான் உள்ளே வந்தார். தொடர்ந்து மோசமானதுனால ஆடினதுனால ராகுல் திருப்பதியை வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் 15 பாலில் 32 ரன்னு. ஸோ 4 4 2 6 வெளுன்னு வெளுத்தார். சும்மா சொல்லக்கூடாது. நம்பர் 3ல் வந்தார். வந்து நேற்று நம்ம ஆர்ஆரில் சூரியவன்ஷியை பார்த்துருப்போம், ஓப்பனிங் கலக்கினார். அதே மாதிரி நல்லா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ இளைஞர்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து ஃப்யூச்சரை நோக்கி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃப்யூச்சர் ஆஃப் சிஎஸ்கே ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு கூட முதல் மேட்ச்லேயே இவ்வளோ ஒரு இன்டென்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாருங்க ஆயுஷ் மாத்ரே. ஸோ அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நான் கூட நினச்சேன் ஆயுஷ் மாத்ரேவை இறக்குவாங்களா, இல்லை அவங்க பிளே ஆஃப் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவரை இறக்குவாங்களா அப்படிலாம் நினச்சேன். ஸோ இன்றைக்கி தோனி அவர்கள் தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் எப்போவுமே வின்னிங் காம்பினேஷனை மாற்ற மாட்டார். பட் இன்றைக்கி ராகுல் திருப்பதி அவர்களை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ ஆயுஷ் மாத்ரே உள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு ப்ரூஃப், அதாவது தன்னை ஒரு ப்ரூஃப் பண்ணி எனக்கு சிஎஸ்கேல நிரந்தரம் இடம் இருக்குங்கிறத அவரையும் காமிச்சிருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம், என்ன 6 மேட்ச் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆயுஷ் மாத்ரே கலக்குன்னு கலக்குவார்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பிரேவிஸ் அடுத்த மேட்ச் உள்ளே வருவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் வந்ததுன்னா நல்லா ஒரு பட்டாளமாக சிஎஸ்கே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறங்காதீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.